கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் தரைப்பாலங்கள் மூழ்கின. இதையடுத்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் எல்லப்ப நாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து தடைபட்டுள்ளதால் பள்ளி மாணவர்களும் மருத்துவமனை செல்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த திருவிழாங்காடு வரைக்கும் இந்த லிங்க் ரோடு இருக்கு. இப்படியே கனமதிப்புறம் போனால் ஷார்ட்டாக போயிடலாம். அதுவே குன்னவளம் வழியாக வரணும்னா 6 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். இப்போ இன்னும் 2 மாதத்துக்கு எல்லாருமே அந்த பக்கம் தான் போகணும். ராத்திரியில் யாராவது திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா அந்த பக்கம் தான் வரணும். வேற வழியே கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் அருகே கனமழை காரணமாக தரைப்பாலம் மூழ்கியதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தண்ணீர் வரத்து அதிகரித்து தரைப்பாலம் மூழ்கியதுடன் 4 அடி உயரத்திற்கு மேல் வெள்ளம் செல்கிறது. இதனையடுத்து தடுப்புகள் அமைத்து போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மதுராந்தகத்தை அடுத்த ஈசூர் நீலமங்கலம் தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியுள்ளது. தரைப்பாலத்திற்கு மேல் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக அடுக்கம் சாலையின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே மரங்களும் முறிந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.